அவங்கள நம்மளுடைய நிலைக்கு உயர்த்துறதுக்கு அவங்கள உயர்த்தணும் சரிதான் சார், ஆனா எங்களை தாழ்த்த கூடாதுல்ல. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னா யாரை சொல்றீங்கம்மா? அவங்க வளர்றதுக்கு நாங்க வழி விடுறோம், ஆனா எங்களை தாழ்த்த கூடாது. அப்படியேப்பட்ட சமூகம் இப்ப இருக்கா? ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம அவங்க கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க கை தூக்கி மேல விடணும். அந்த கை தூக்கி விடுற விஷயம் தான் இந்த இடஒதுக்கீடு. அவங்க வளர்ந்து வரட்டும், நாங்க வழி விடுறோம், எங்களுக்கு அடிபடட்டும். ஆனா அதிகமா அடிபட்டா நாங்க கொந்தளிக்குமா? இந்த வாய்ப்பை மறுக்கப்பட்டு உங்க கிராமத்துல எத்தனை பேர் கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் கேரளாவுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் அந்த தமிழ்ல படிக்கிறதுக்கு. இங்கிலீஷ் படிச்சா அப்படியே ஒரு ஹை அப்படி இது பண்றாங்க. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா? சட்டு புட்டு ஆரம்பிங்கயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிறது ஒரு எல்லா கல்லூரிகளில் இருந்தும் மாணவர்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு ஒரு தமிழ்நாட்டோட கிளாஸ் ரூம் மாதிரி பார்க்கலாம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்க முழுக்க தமிழ்நாட்டுடைய பத்திரிகையாளர்களா அல்லது சமூக சேவையாளர்களாக அல்லது இந்த பிரச்சனைகள் சார்ந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பியா சீக்கிரம். முதல் கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, தமிழ்நாட்டுல சமூக ரீதியிலான மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க? நான் வரிசையா சொல்றேன், அத கப்புன்னு புடிச்சிக்கிறியா? எங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைனா ஜாதி பிரச்சனை பெருசா இருக்கு சார். ஜாதி பிரச்சனை எல்லா இடத்துலயும் பயங்கரமான படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது சார். சாதி சாமி ரெண்டுமே வெட்டி சொன்ன அது தூக்கி எறிஞ்சாதான் வேகமா நடக்க முடியும். வேற தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை. காலேஜ்ல மேம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசணும். மனசு விட்டு பேசு. எல்லாரையும் ஒதுக்கி வச்சு பேசுறாங்க. இந்த பொண்ணு நல்லா படிக்குது, இந்த பொண்ணு நல்லா படிக்கல, இந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசணும்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை. உங்களுக்கு சிரிப்பா இருக்குல கேட்கும்போது சிரிச்சிட்டு போங்க. ரிசர்வேஷனால திறமசாரிகள் வெளியே வரது இல்ல சார். எல்லா காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேஸ்டுக்கு தான் அதிகமா சீட்ஸும் அலாட் பண்றாங்க. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லுது. ஆனா எல்லா காலேஜ்லயும் சொல்றீங்க. காலேஜஸ் ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினா கூட எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அனாலிசிட்டி ஃபார்ம் பாத்தீங்கன்னா கூட எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, மத்த காஸ்ட்க்குலாம் அதிகமா இருக்கு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நல்ல ஸ்கீம், ஆனா அது எஸ்டிக்கு ஃபுல்லா போய் சேரல நான் சொல்வேன். ஏன்னா ட்ரெயின்ஸ்ல இன்னமும் அந்த ட்ரைபல் பீப்பிள் விக்கிறத நான் பாக்குறேன். சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். எஸ்டிக்கு போய் சேரல. டான்ஸ் ஆடுறத பாக்குறேன். ஷெட்யூல்ட் ட்ரைபுக்கு என்ன சரியா போய் சேரல நினைக்கிறேன். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். சார் ஆதரிக்கல சார். நான் 600 மார்க் கீழே வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க என் காலேஜ்ல. 1000 மார்க் மேல வாங்கினது வெறும் 2 பேர் தான் இருக்கும். அது எப்படா முடியும்? ஆனா நாங்க அப்ளை பண்ண எல்லாருமே 1100க்கு மேல. அது ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைக்கல. இது ரிசர்வேஷன் தான் காரணம். இது அட விடுப்பா, இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு. சார் நானும் தாழ்த்தப்பட்ட பையன் தான். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் அலாட் பண்ணுது சார். அதாவது இந்த ரிசர்வேஷனால மாணவர்களிடையே பெரிய பிரிவினை ஏற்படுது சார். இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க. எக்ஸாம்ல இப்ப ஸ்காலர்ஷிப்ல நான் என்னோட ஃபீஸ் எல்லாமே ஸ்காலர்ஷிப்ல எடுத்துருவாங்க. இது நல்ல விஷயம் தானே? நோ. இதே என்னோட ரூம்மேட்ஸ் பிசிங்கனால அமௌண்ட் புதுசா கட்டுறான். அப்படின்னா சொல்லுவானா, உனக்கு என்னடா ஸ்காலர்ஷிப் படிச்சிருவேன் இல்லையா? நான் பணம் கட்டியானும்ல, அந்த பணத்தோட உனக்கு தெரியாது, நீ ஈஸியா படிச்சு போயிருவா அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு வாக்குவாதமே அதில் ஏற்படுது. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? சார் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட எஸ்சி காஸ்ட் தான். உண்மையிலே அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஏன்னா என்னோட நண்பர்கள் ஓசி பிசி அந்த மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனா என்னோட திறமைசாலியார் கூட இருக்காங்க. எனக்கு ஈஸியா கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். அது உண்மையிலே தப்பான விஷயம் தான். நீங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்தவர், ஆனா ரிசர்வேஷன் எதுக்குறீங்க? ஆமா கண்டிப்பா. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? மீனவர் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு என்னவெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது? யாருமே ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறது இல்லன்னு நினைக்கிறேன். மீனவர் பிரச்சனை பெரிதாக யாரும் கண்டுக்கல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 மீனவர்கள் குடும்பத்துல இருந்து இறந்து போயிருக்காங்க, காணாம போயிருக்காங்க. என்ன குடும்பம் பார்த்தடா? ஆனா அதுக்கு மேல அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பாக்குறோம், நம்மளுக்கு தெரியுது, நம்ம பேசுறோம். இதெல்லாம் கவனிக்க சிட்டில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க போராட்டம் பண்றாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க பிரச்சனையாவே விட்டுறாங்க. கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. லஞ்சம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? லஞ்ச ஊழலுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யறாங்கல்ல சார், அவங்க தான் சார் மிக முக்கிய காரணமா இருக்காங்க சார். பணம் இருந்தா குடிச்சிட்டு காரை பிளாட்ஃபார்ம்ல ஓட்டலாம். பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். மேல்தட்டு மக்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. லஞ்ச ஊழலுக்கு மேல்தட்டு மக்கள் பணம் வச்சிருக்கவங்க. அப்புறமா இல்லாதவங்க கிட்டயும் அந்த ஒரு பாயிண்ட் போதும். நான் ஒத்துக்கிட மாட்டேன். நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. லஞ்சத்துக்கு முதல் காரணமே அரசியல் தான் நான் சொல்லுவேன். அரசியல் நடக்கும் லஞ்சத்துக்கு அரசியல் தான் காரணம். அண்ணே நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்கண்ணே. அரசியல்வாதிகள் காரணம். பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க பீப்புள்ஸ்.
ஓ, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க காரணம். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும். சார் அது நம்ம பொதுவா பார்த்தோம்னாக்க அந்த தமிழ் நியூஸ் படிச்சாலே கொஞ்சம் அப்படி ஏளனமா அப்படி ஒரு மாதிரி பாக்குறாங்க. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. ஆக்சுவலி அது தப்பு தான், அதை ஒத்துக்கிறோம். இங்கிலீஷ் படிச்சா அப்படியே அது ஒரு ஹை அப்படி இது பண்றாங்க. பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. சோ பட் அந்த தமிழ் அவங்க அப்படி 7 கோடி பேர் இருக்கக்கூடிய ஊர்ல 4-5 வார இதழ்கள் இருக்குங்க. அப்படியா? என்ன அப்படியா? அதோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா இருக்கணும். 1 கோடி 2 கோடி விக்கணும், ரைட்டா? ஆனா கண்டவனி படிச்சு தள்ளுற மாதிரி தான் கருத்தெல்லாம் சொல்றோம். ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரி பயங்கர படிப்பாளிகள் மாதிரி சயின்டிபிக் இன்வென்ஷன்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல முதல் நாளே வந்து அதை படிச்சுட்டு உடனே அங்க அமெரிக்கா எட்டி பார்த்துருக்கிற மாதிரி சொல்றீங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. நம்ம ஒரு 7-8-7.5 கோடி இருக்கோம். நம்மகிட்ட அவ்வளவு புத்தகங்கள் விக்கிறமே, இது ஏன் அவ்வளவு போல? சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களையே ஈர்க்கலன்னு தெரியல, அதுக்காக தான் கேக்குறேன். பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் அந்த தமிழ்ல படிக்கிறதுக்கு. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. சார் நான் வந்து 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருமே, நமக்கு வந்து காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்லூர் கலைக்குள்ளில போயிட்டு அப்ளிகேஷன் போட்டேன். பைத்தியக்காரா. அங்க போயிட்டு பார்த்ததுல கிட்டத்தட்ட 110 பேரை சேர்த்துட்டாங்க இந்த ரிசர்வேஷன் கோட்டாவுல. பிசி எல்லாருமே என்னோட கட் ஆஃப் வந்து 300 மார்க் 200 மார்க் கட் ஆஃப் கம்மி. ஓகே, ரிசர்வேஷன் நீங்க எதிர்க்கிறீங்க? கண்டிப்பா. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. உங்க பேர் எல்முருகன் சார். உங்களோட ஸ்டாண்ட் நான் இல்லைன்னு சொல்ல, நீங்க உங்களோட பார்வையில இருந்து பாத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கல அந்த கல்லூரியிலங்கிறதுனாலயோ எதனால நீங்க அதை எதிர்க்கிறீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நல்லா கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். ஏன்னா என்னோட கெபாசிட்டிக்கு வந்து நான் கண்டிப்பா படிச்சுட்டு வந்தேன். நான் இந்த கல்லூரியில சேரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கண்டிப்பா படிச்சேன். வெரி வேண்டா வெரி. அங்க வந்து படிக்கக்குள்ள என்னோட மோஸ்ட் பேக்வர்ட் அந்த மாதிரி நீங்களே மோஸ்ட் பேக்வர்ட்ல தான் இருக்கேன்னு சொன்னீங்க. இருக்கிறேன். நான் வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பிசி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்க பேர் தான் கூட்டுறாங்க. அதான் கிட்டத்தட்ட நீங்க நகரத்துல இருந்து வரீங்களா கிராமத்துல இருந்து? கிராமத்துல இருந்து சார். வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். உங்க கிராமத்துல வந்து 2 பகுதிகளா வாழ்றீங்களா இல்ல ஒரே கிராமமா இருக்கா? நான் கேக்குறது 2 பகுதி. சேரியின் தனியா இருக்கு, ஊருன்னு தனியா இருக்கா? ஓஹோ, 2 ஊருக்காரனுக்கு சண்டையிலத்தோட பாக்குறியா நீ? 2 பகுதி, ஆனா கொஞ்சம் இடைவெளி. நான் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறது கேக்குறேன். இப்போ சேரியில இருக்கிற எத்தனை வீடுகள் ஓட்டு வீடுகளாக இருக்கு, கூரைகளாக இருக்குது? நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதில தவிர சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. கிராமத்துல இருக்கிற எத்தனை வீடுகள் கார் வச்சிருக்காங்க? இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்துட்டு இருக்கு. இந்த 10 வருஷம் இதுக்கு முன்னாடி காலங்களை பத்தி தெரியும்? முன்னாடி காலங்களை பத்தி எனக்கு தெரியாது. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. இப்போதான் குறைந்தபட்சமா 10 வருஷத்துல தான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூட சேரியில இருந்து பிள்ளைகள் வந்து இங்க வர்றதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஊர். எங்க மக்கள் பாவம் சார், புவர் மெமரி பீப்புள், எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. நானும் கடலூர் மாவட்டத்துல இருந்து வரேன். எனக்கு அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை தெரியும்னு நான் சொல்ல வரேன். அந்த பிரிவினைகள் இன்னும் தொடர்ச்சியா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? 40-50 ஆண்டு காலமாக பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாத சூழல்ல இருந்த சேரி பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முளைக்கிடும். அவங்க வந்து நிறைய இடங்கள்ல கூலிகளா இருந்திருக்காங்க. பாத்திருக்கீங்களா? விவசாய கூலிகளா யார் இருக்காங்க? உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? இப்போ வந்து 2 ஏக்கர். சமூகம் பெரிய இடம் சார். உங்கள்ட்ட யார் வேலை பாக்குறாங்க? ஊர்லயும் வேலை பார்ப்பாங்க, சேரியிலயும் வேலை பார்ப்பாங்க. சேரியில இருக்கிற எத்தனை பேருக்கு எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு? போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கே வெயிட் பண்றேன். அவங்களுக்கு வந்து கம்மியா சார், எங்களோட வந்து பாதி. அப்ப உங்களுடைய அவங்க வந்து இன்னும் பொருளாதார நிலையில கீழே இருக்கும்போது அவங்கள நம்மளுடைய நிலைக்கு உயர்த்துறதுக்கு எது தேவையா இருக்க முடியும்? நீ அப்படி வரியா? அவங்கள உயர்த்தணும் சரிதான் சார், ஆனா எங்களை தாழ்த்த கூடாதுல்ல. அவங்கள உயர்த்துங்க. இல்ல நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் கரெக்ட். நான் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நீங்க பாக்குறீங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா எல்லாம் டோட்டல் மொத்தமாவே தான் சொல்றேன். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? நான் என்ன சொல்றேன், ஒரு 40-50 ஆண்டுகளாக எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கு. எல்லா விதத்திலையும் பின்தங்கி இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு எஜுகேஷன் அந்த எக்ஸ்போஷர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. உங்க அப்பாவுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ இருக்கிற இந்த காலேஜ்ல சேர்க்கலாங்கிற அந்த அறிவு அந்த சேரியில இருக்கிற அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குதா? சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். நீங்க ஓபனா பேசணும். நம்ம புரிதலுக்காக கேக்குறேன். கண்டிப்பா கிடைக்கல. நீங்க ஒரு படி முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. உங்களை விட ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் 2 படி முன்னேறி இருப்பாங்க. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நீங்க கடலூர் கல்லூரியில வந்து படிக்கிறீங்கன்னா அவங்க மெட்ராஸ் கல்லூரியில படிச்சிருப்பாங்க, இல்ல கலிபோர்னியாவுக்கு போயிருப்பாங்க. இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது. அவங்க குடும்பத்துல ஏற்கனவே 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்த பிறகு அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் லெவல் இருக்கு. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நீங்க அடுத்த தலைமுறைக்கு போகும்போது இன்னொரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாரும் ஒரே சமநிலையில இருக்கோங்கும் போது அன்னைக்கு இடஒதுக்கீடு வேண்டுமா அப்படிங்கறத பத்தி பேசலாமே. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிட கூடாது. இப்போ வந்து ஒரு வீக்கர் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்டாயம் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல கண்டிப்பா. சபாஸ் புலிகேசி பேசி ஜெயித்து விட்டாடா புத்தி திட்டி. அவங்க வந்து வளர்றதுக்கு நாங்க வழி விடுறோம், ஆனா எங்களை வந்து தாழ்த்த கூடாது. அப்படியேப்பட்ட சமூகம் வந்து இப்ப இருக்கா? அடம் பிடிக்கிறிய நீ? ஆக்சுவலா அவங்க வளர்றதுக்கு வழி விழும் போது உங்களுக்கு லேசா ஸ்ராய்ப்பு படும் தான். அதை ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கறத அவர் சொல்ல முயற்சி பண்றாரு. அப்படி வந்து அவங்களை ஏற்கனவே நீங்க அனுமதிக்கல. அப்ப இப்பதான் அனுமதிப்பிச்சு கொஞ்சம் கிட்ட வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் சமமான பிறகு இது தானாகவே நவந்து போயிடும். அது வரைக்கும் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்கிறதா. விட்டு கொடுக்கறவியா?
அதனால கெட்டு போயிட மாட்டோம். நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்றோம், சொசைட்டிக்கு ஏதாவது பண்றோம்னு சொல்றீங்கல்ல, என்னென்னமோ சொல்றீங்க. இதுதான் சொசைட்டிக்கு பண்றது. 4 பேர் சாப்பிட விடணும்னா எதுவுமே தப்பு இல்ல. என்னன்னா ஒரு 40 வருஷம் அவங்க அடிமைப்பட்டிருக்காங்க, வெளியில வரும்போது கொஞ்சம் வேகமா கூட வெளிப்படலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லுவேன். சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. கண்டிப்பா சார். அவங்க வந்து 40 வருஷம் அடிபட்டிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இனிமேல் அதுக்கு மேலயுமே 400 வருஷமா அடிபட்டிருக்காங்க. இல்ல அதுக்கு மேலே அடிபட்டிருக்கான்னு சொல்றீங்க. அதுக்கு என்னப்பா என்ன அவங்க வந்து வளர்ந்து வரட்டும், நாங்க வந்து வழி விடுறோம், எங்களுக்கு அடிபடட்டும். ஆனா அதிகமா அடிபட்டா நாங்க கொந்தளிக்குமா? கொந்தளிக்கும். எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். இல்ல அதான் இந்த இமோட்டிவ் இஷ்யூஸ். நாங்க கொந்தளிப்போம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல, அந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? அரசியல் ஜாதி கட்சிகள். அரசியல் ஜாதி. ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டு இருக்க போது நல்ல நிறைய ஸ்டஃப் உள்ளவங்க அப்படியே வெளியே வந்துடுறோம் சார். அதனால இது வேணவே வேணாம் சார். விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. எதிர்க்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு பைசா பே பண்றதுக்கு கேர்ள்ஸுக்கு நோ ஃபீஸ்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பசங்களுக்கு எஸ்சி காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு 600 700 சம்திங், மித்தவங்களுக்கு எல்லாருக்கும் 1500 ரூபாய். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வேணாம்னு சொல்றேன். எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கட்டும். எல்லாமே கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னா யாரை சொல்றீங்கம்மா? இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. எல்லாரையும் சொல்ல நானு நல்லா இருக்கிறவங்கள இடஒதுக்கீடு வேணாங்கிறதுக்காக நீங்க அந்த கருத்தை வச்சீங்க. ஆமாப்பா, ஆமா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னார் ஐயா. சொன்னாரு, ஒரு ஓட்டப்பந்தயத்துல யார் முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதானே உலக வழக்கம். அவர் சொன்னார் ஒரு உதாரணம். 100 மீட்டர் பின்னாடி ஒருத்தர் நிக்க வச்சு உங்களை 100 மீட்டருக்கு முன்னாடி நிக்க வச்சு ஓட விடும்போது பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு குறையுதுன்னு. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? உங்களோட பக்கத்துல இருந்து ஓடி வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய உடல் திறன் இருக்கு? சில பேருக்கு பார்வை இல்லாதவங்க கூட ஓடிட வேண்டிய நிலைமை இருக்கு. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். அதாவது இதை சொல்றதுக்கு உதாரணம், அது போல வீக்கர் செக்ஷன் இருக்காங்க. ஓடி வர முடியாத கால் ஊனமுற்றவங்களுக்கு கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். நீங்க இருக்கிற சூழல், சென்னையில இருக்கிற சூழலை வச்சு பேசுறீங்க. எத்தனை கிராமத்துக்கு வந்திருப்பீங்க? கிராமத்துல இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையில அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுறது உங்களுக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. சமூக நீதிங்கிறது ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு விஷயம். அப்படியா? அப்படிச்சா? எல்லா சமூகமும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம அவங்க கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க கை தூக்கி மேல விடணும். அந்த கை தூக்கி விடுற விஷயம் தான் இந்த இடஒதுக்கீடு. சகல நீங்க படிச்சவங்கறத நிரூபிச்சிட்டீங்க. இன்னொரு தம்பி அவரே தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு கிடைக்கிறது சங்கடமா இருக்குன்னு சொல்றாரு. எப்படி நீங்க சங்கடமா ஃபீல் பண்ண முடியும்? என்ன ஃபீலிங்? உங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டெல்லாம் என்ன தொழில் செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. இன்னைக்கு உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கல்லூரிக்கு வந்து விட்ட ஒரே காரணத்திற்காக கூட இருக்கிற நண்பர்கள் தவறா நினைக்கிறாங்கிறதுக்காக நீங்க வேணாங்கிறீங்க. முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். இது உங்க ஒருத்தரை பொறுத்த பார்வை. ஆனா அந்த வாய்ப்பே மறுக்கப்பட்டு உங்க கிராமத்துல எத்தனை பேர் கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் கேரளாவுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. பொதுவா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். என்னுடைய பார்வை, இந்த பார்வை மட்டும் தான் பாக்குறீங்க. அவருடைய நிலைமையை நீங்க யாரும் நினைச்சு பார்க்கல. நீங்க நல்லவையா சார் அது வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து படிக்கிறதே கிடையாது. நான் வந்து நீங்க வந்து வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி ஆகி போச்சு. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்போ வந்து நான் படிக்க மாட்டேன். பரீட்சைக்கு முன்னாடி ஒரு நாள் உட்காந்து வாசிட்டு போய் எழுதிட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டு அந்த மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு சார். அது நான் வந்து அட்வான்டேஜ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? தம்பி, கடந்த 5-10 வருடமா ஓபன் கோட்டாவில் எத்தனை எஸ்சி கூடுதல் மார்க் வாங்கி சீட்டு கிடைச்சு போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். நீங்க பொதுவா உங்க பக்கத்துல இருக்க நண்பர் சொல்றதை வச்சு சொல்றீங்க. உங்க தாத்தா என்ன தொழில் செஞ்சிருந்தார்? தெரியாது 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 தெரியாதா? கூலி. அந்த இடத்துல இருந்து நீ படிக்கிறதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? இத்தனை தலைமுறையா தாண்டி வர்றதுக்கு காரணம் இந்த இடஒதுக்கீடு கிடைத்த காரணத்தினால், இது போன்ற சலுகைகள் கிடைத்த காரணத்தினால தான் இன்னைக்கு உங்க குடும்பம் உங்களை படிக்க வைக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நீங்க பக்கத்துல இருக்க 4 நண்பர்கள் பேசுவதற்காக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. இன்னும் உங்களை போன்ற இருக்கின்ற அடக்கப்பட்ட அந்த தலைமுறை மேல வரணும். அதை உணர்ந்து கொண்டு பேச வேண்டும். மோஸ்ட் ஆஃப் த மேகசின் ஆர் மேக்கிங் அஸ் என்டர்டெயின்மென்ட் தான், நாட் சோஷியல் இஷ்யூஸ். நீங்க எல்லாரும் சோசியல் ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படியே பிழிஞ்சு எடுக்கணுங்கிறீங்களே. வெரி பிடிச்சு வந்திருக்கேப்பா. எவ்வளவு பேர் Facebook அக்கவுண்ட் இருக்கு? போய் சொல்லக்கூடாது, எல்லா அக்கவுண்ட் செக் பண்ண எல்லாருக்கும் இருக்கு. நீங்க எல்லாம் Facebookல என்ன பேசுறீங்க? நீங்க எல்லாம் Facebookல என்ன பேசுறீங்க? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா. ஒரு பெரிய சீரியஸ் டிஸ்கஷன் உங்க Facebook அக்கவுண்ட்ல பார்க்கவே இல்லை நாங்க. அப்புறம் அங்க ஜாலியா தானே பேசுறீங்க. இப்படி ஒரு தம்ஸ் அப் படம் போட்டு ஸ்டேட்டஸ்ல ஓகே தானே போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப கோவமா இருக்கே நீ. பட் நீங்க எல்லாம் உண்மையாகவே வார இதழ்கள்ல தமிழ் பத்திரிகைகள்ல சீரியஸான விஷயத்தை தான் முழுக்க எதிர்பார்க்கறது உண்மையாக இருந்தா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்க Facebook அக்கவுண்ட்லயும் உங்க ட்வீட்லயும் சீரியஸான தமிழ்நாட்டு பத்தின இந்தியா பத்தின இஷ்யூ உங்களுக்கு இருந்திருக்கணுமா இல்லையா? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிறது தெரியாம ரெண்டு பேரும் இதே சினிமாவை தான் அங்கேயும் பேசிட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் நீங்க சீரியஸா இருக்கீங்க, சிந்தனைவாதிகளா இருக்கீங்கன்னா இங்க சிறுகதை புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இங்க வெறும் ஜோக்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பிடிக்கலன்னு சொல்லலாம். இங்க அரசியலை பத்தி எழுதலாதனால பிடிக்கலன்னு சொல்லலாம். அங்க நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன புரியல? விடப்பா, தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. நீங்க ஆங்கில புத்தகமும் படிங்க, ஆங்கில வார இதழ்களும் படிங்க, தமிழ் புத்தகங்களும் தமிழ் வார இதழ்களும் கூட வாங்கி தான் படிக்கணும். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சரி, எல்லாரும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கல்ல மெஜாரிட்டி? இங்க கொஞ்சம் பேரு
ரைட் தானே? அவனை செத்தங்கடா. விதர்பா இஷ்யூ பத்தி எனக்கு யாராவது சொல்லுங்க. விதர்பா இஷ்யூ என்னது? வாட் இஸ் விதர்பா இஷ்யூ? நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். முழுக்கவே வந்து இவங்க சமூகத்தை விட்டு விலகி என்ன நடக்கிறது எங்கிருந்து வந்தோம்னு தெரியாம பேசுற மாதிரி இருக்கு. ஐயோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறதில்ல. கூடங்குளமா இருக்கட்டும் அல்லது வந்து இடஒதுக்கீடா இருக்கட்டும், இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற புரிதல் சுத்தமா இல்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்து சொல்லுங்க. இங்க இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் இடஒதுக்கீடு இல்லைன்னா அந்த சீட்ல உட்கார்ந்துருப்பாங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கு. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. கூடங்குளத்துல ஒட்டுமொத்த உலகமே வந்து சுற்றுச்சூழல் கருதியும் மற்றும் பல விஷயங்கள் கருதியும் வேண்டான்னு சொல்லக்கூடிய அத்தனை பாயிண்ட்களையும் அவங்க மறந்துட்டாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. ரிசர்வேஷன் அடிப்படையில இடம் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க அது ஒரு குற்ற உணர்வோட பாக்குற நிலைமைக்கு ஆளா இருக்குங்கிறது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கொஞ்சம் ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் தான். ஏன்னா இங்க இருக்கிற நிறைய மாணவர்கள் ரிசர்வேஷன்ல வந்து ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ணவங்களும் அது அகைன்ஸ்டா போறாங்களே எப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அந்த ஓட்டிங் ஒன்று வந்துடுறேன். ரிசர்வேஷனை ஆதரிக்கிறவங்க எவ்வளவு பேர், அது இருக்கணும்னு சொல்றவங்க எவ்வளவு பேர், இருக்கணும்னு சொல்றாங்க? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. 1 2 3 4 5 பேர். எதிர்க்கிறவங்க எவ்வளவு பேர்? ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி ஒரு 25 26 பேர்கிட்ட மேல வருது. எவ்ரிபாடி. முத்துகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒட்டுமொத்தமான ஒரு அதிர்ச்சி தான். ஆனா எனக்கு அது அந்த அதிர்ச்சிக்கு பின்னால என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு மாடர்னிட்டியுடைய முகத்திரை கிழிஞ்ச மாதிரி தெரியும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க மாடர்னாக இருப்பது என்பது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு மாடர்னா இருப்பது அப்படின்றத மீடியா இன்னைக்கு உடையாக, அலங்காரமாக இல்ல வெவ்வேறு விஷயமா சொல்லி கொடுக்குது. உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அப்ப அதுவாக இருந்தால் போதும், நம்ம எல்லாரும் பார்த்து எல்லாம் தெரிந்தவராக எடுத்துக்கொள்வாங்கன்ற ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில இருக்கிறது ஒரு அதிர்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியானான கண்ணல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்திப்பில் பேசுவதால் நன்றி, வணக்கம்.